அனைவருக்கும் வணக்கம். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது. அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்ற தத்துவம்தான் இயற்கை மருத்துவங்களின் முக்கிய கோட்பாடாக இருக்கிறது. ஒழுங்கமைவான மற்றும் தொடர்ச்சியான மாற்றங்கள் தான் பிரபஞ்சத்திலும் பிண்டம் என்று சொல்லப்படக்கூடிய நமது உடலிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன்படி நாம் வாழக்கூடிய வெளி சூழலும் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நமது உடல் மற்றும் மனநிலைகளிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நாம் வாழக்கூடிய வெளி சூழலுக்கும் நமது உடல் எல்லைக்கு உட்பட்ட உள் சூழலுக்கும் இடையே ஒரு இணக்கம் நிலவும் போதுதான் ஒரு ஆரோக்கியமான உடலும் மனமும் நமக்கு சாத்தியமாகும். அந்த இணக்கத்தை உருவாக்கி கொள்ள உதவக்கூடிய ஒரு முக்கிய புரிதல் ஒன்றை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். ஒழுங்கமைவான தொடர்ச்சியான மாற்றங்களை பொறுத்தவரை குளிர்காலம், மழைக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கோடை காலம் ஆகிய பருவ காலங்கள் மிகவும் முக்கியமானவை. அதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு காலம் என்பது கோடை காலமாகும். அக்குபங்க்சர் மருத்துவ சித்தாந்தங்களின்படி கோடை காலமானது நமது உடலின் நெருப்பு மூலகத்தின் தலைமை உறுப்பாக இருக்கக்கூடிய இதயமானது முழு சக்தியுடன் இயங்கக்கூடிய காலமாகும். நமது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வியர்வை மூலமாக முழு அளவில் உடலை விட்டு வெளியேற்றுவது உள்ளிட்ட பல அற்புத நோய் நீக்க பணிகளை இந்த கால சூழலிலே நமது உடல் நிகழ்த்தும். எனவே கோடை காலத்தில் நடைபெறும் இந்த நன்மையான விளைவுகளை நாம் முழு அளவில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில முக்கிய உணவு மற்றும் வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதை பற்றிய சில குறிப்புகளைத்தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். காலை எழுந்தவுடன் சாப்பிட வேண்டியவைகள்: பழைய சாத தண்ணீர் வாரம் 2 நாட்கள், ஊற வைத்த வெந்தயம் வாரம் 2 நாட்கள், பழங்களில் மாதுளை, தர்பூசணி, பன்னீர் திராட்சை, கொய்யா, பப்பாளி இவற்றில் ஏதேனும் ஒன்றோ அல்லது கலந்தோ சாப்பிடலாம். இவைகளை வாரம் 2-3 நாட்கள் சாப்பிடலாம். காலை எழுந்தவுடன் தாக உணர்வை கவனித்து அதற்கேற்ப தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். முக்கியமாக நம்முடைய பெருங்குடலின் நேரமாகிய காலை 5 மணி முதல் 7 மணி வரை இருக்கக்கூடிய தாக உணர்வு மிகவும் முக்கியமாகும். நாம் அந்த நேரத்தில் குடிக்கக்கூடிய தண்ணீரானது நம்முடைய குடல்களை சுத்தப்படுத்தி நல்ல பசி உணர்வை கொடுப்பதோடு நல்ல ஜீரணத்தையும் உறுதி செய்யும். இதனால் மலச்சிக்கல் நீங்குவதோடு உடல் உஷ்ணமும் கட்டுக்குள் இருக்கும். காலை உணவாக கம்மங்கூழ், பழைய சாதம், கேழ்வரகு கூழ் போன்றவற்றை வாரம் 2-3 நாட்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். உடன் சிறிய வெங்காயம் சேர்த்துக்கொள்வதும் அதனோடு கொத்தமல்லி மற்றும் புதினா துவையல்களையும் தொட்டுக்கொள்வதும் சுவையானதாகவும் குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும். பழைய சாதத்தை இரவு மண் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து விட வேண்டும். பழைய சாத தண்ணீர் குடிக்கும் போதோ சாதமாக சாப்பிடும்போதோ மண் பாத்திரத்தில் ஊற வைக்கப்பட்டிருந்தால் அது சுவையாகவும் குளிர்ச்சி தரும் வகையிலும் அமையும். முடிந்தவரை காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையே தண்ணீரை தவிர, அதாவது முறையான தாகம் இருந்தால் மட்டும் தண்ணீரை தவிர எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மதிய உணவு சாப்பிட போவதற்கு முன்னர் சிறிதளவு தண்ணீர் குடித்துவிட்டு அதன் பின்னர் 15 நிமிடங்கள் கழித்து சாப்பிட நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது இடையில் தண்ணீர் தேவைப்படுவதை நாம் பெருமளவு தவிர்க்க முடியும். இது நல்ல தரமான ஜீரணத்தை உறுதி செய்யும். அதே போல் மதிய உணவிலே நீர் காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கொள்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். புடலங்காய், பூசணிக்காய், சுரைக்காய், வாழைத்தண்டு, பீர்க்கங்காய் இவைகளெல்லாம் முக்கியமான நீர்க்காய்கள். மதிய உணவில் வாரம் 3-4 நாட்களாவது மோர் சேர்த்துக்கொள்வது நல்லது. மோரை கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி போட்டு ஊற வைத்து பயன்படுத்தலாம். மோரை தாளித்து பயன்படுத்துவது அதன் புளிப்புத்தன்மையை குறைப்பதாக அமையும். அசைவ உணவுகளை பொறுத்தவரை அசைவ உணவுகளை மதிய வேளைகளில் எடுத்துக்கொள்வது தான் நல்லது. ஒருவேளை இரவு எடுத்துக்கொள்வதாக இருந்தால் 8 மணிக்கு முன்னதாகவே சாப்பிட்டு முடித்து விட வேண்டும். அசைவ உணவுகளிலே காரமும் மசாலாக்களும் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அசைவ உணவுகளில் ஆட்டு இறைச்சியின் மார்பெலும்பிலே சூப் வைத்து குடிப்பது உடல் உஷ்ணத்தை குறைக்கும் ஒரு அற்புத உணவாகும். அதே போல் மாலை வேளைகளில் தேவைப்பட்டால் பல ரசங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாள் முழுக்கவே தாக உணர்வை நன்கு கவனித்து அதற்கேற்ற வகையில் தேவையான அளவு தண்ணீர் குடிப்பதற்கு நாம் கவனமாக பழகிக்கொள்ள வேண்டும். தேவைக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்கக்கூடாது என்பதையும் இந்த இடத்திலே நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் நாம் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரைத்தான் பயன்படுத்துகின்றோம். அந்த தண்ணீரை ஒரு மண் பானையிலே ஊற்றி வைத்து அதனோடு வெட்டிவேர் சேர்த்து தண்ணீர் குடிக்கலாம். குறைவான நீரில் முழுமையாக தாகம் நீங்க இது பெரும் உதவியாக இருக்கும். 30 லிட்டர் தண்ணீருக்கு 3 வெட்டிவேர்கள் என்று நாம் கணக்கு வைத்து கொள்ளலாம். எப்போதுமே அமர்ந்த நிலையில் வாய் வைத்து தண்ணீர் குடிப்பதே நல்லது.
அதே போல் ஒவ்வொரு முறை சிறுநீர் கழித்து விட்டு வந்த பின்னரும் சிறிதளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். இந்த சூழலிலே தாகம் இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை. அதே போல் குளிர்சாதன அறைகளில் தூங்குபவர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குளிர்சாதன வசதி என்பது நிச்சயமாக நமது உடல் நலனுக்கு உகந்தது அல்ல. அதே நேரத்தில் இரவு அதிக சூட்டில் தூக்கம் வராமலும் கஷ்டப்பட வேண்டாம். எனவே ஏசியின் பயன்பாட்டு அளவை முடிந்தவரை குறைத்து கொள்ள திட்டமிட வேண்டும். உதாரணத்திற்கு அதிகாலை 3 மணிக்கு மேல் ஏசியை அணைத்து விட வேண்டும். 3 மணிக்கு மேல் நமது நுரையீரலின் பிரத்யேக நேரமாகும். இந்த நேரத்தில் தூய்மையான ஆக்சிஜன் காற்றிலே பரவி கிடக்கும். எனவே 3 மணிக்கு மேல் ஜன்னல்களை எல்லாம் திறந்துவிட்டு காற்றோட்டமான சூழலில் உறங்குவது ஏசியின் பாதிப்புகளிலிருந்து ஓரளவுக்கு நம்மை காக்கும். பழங்களை பொறுத்தவரை தர்பூசணியும் மாதுளையும் கிர்னி பழமும் கோடை காலத்தில் நமது உடலின் நீர் சமநிலையை பாதுகாக்க உதவும் முக்கிய பழங்களாகும். எனவே ஒரு நாளைக்கு அவற்றில் ஏதேனும் ஒன்றை கண்டிப்பாக சாப்பிட்டு விட வேண்டும். தினமும் தலைக்கு குளிப்பதை கட்டாயமாக்க வேண்டும். தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத பட்சத்திலே ஒரு நாளைக்கு 2 முறை கூட தலைக்கு குளித்து விடுவது நல்லது. மேலும் அதிக நேரம் குளிப்பதும் உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய சமநிலையில் வைக்கக்கூடிய ஒரு நல்ல செயலாகும். அதேபோல் வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளித்து விடுவது நல்லது. தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதோடு மட்டுமல்லாமல் உடல் முழுக்கவே தேய்த்து இளங்காலை வெயிலில், அதாவது காலை 6 முதல் 7:30 மணி வரை ஒரு 30-40 நிமிடங்கள் வரை கண்கள் மூடி அமர்ந்துவிட்டு பின்னர் இதமான சுடுநீரில் குளித்து விடுவது நமது உடல் உஷ்ணத்தை பெருமளவு குறைக்கும். அதேபோல் அவ்வப்போது இளநீர் குடிப்பதும் எலுமிச்சை சாறு குடிப்பதும் வெள்ளரிக்காய் சாப்பிடுவதும் நமது நீர் சக்தியின் தரத்தை உறுதி செய்யும். அதேபோல் ஒவ்வொரு முறை இளநீர் குடிக்கும் போதும் அதன் வழுக்கையையும் சேர்த்தே சாப்பிட வேண்டும். கோடை காலத்திலே இரவு உணவாக தோசை, பரோட்டா, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் போன்ற உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். ஆவியில் வேக வைத்த உணவுகளையும் களி உள்ளிட்ட உணவுகளையும் சாப்பிடுவதே நல்லது. கோடை காலத்தில் 2 முறைகள் நம்முடைய உள்ளாடைகளை மாற்றக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல் இரவு உறங்கச் செல்லும் முன் நமது இடுப்பு பகுதிகள் உள்ளிட்ட பிறப்புறுப்பு பகுதிகளை நன்கு கழுவி விட்டு உறங்கச் செல்வது சுத்தத்தன்மையை ஏற்படுத்துவதோடு நம்முடைய சிறுநீரக பகுதிகளை குளிர்ச்சிப்படுத்தும் விதமாகவும் அமையும். கோடை காலங்களிலே வியர்வை மூலமாக நடைபெறும் கழிவு நீக்கமானது முழு அளவில் இருக்கும். எனவே நமது வியர்வை துவாரங்களில் தடையில்லா திறந்த நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். எனவே சோப் உபயோகங்களை குறைத்துவிட்டு இயற்கையான குளியல் பொடிகளை பயன்படுத்த நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் சோப்புகளின் ரசாயனங்கள் நம்முடைய வியர்வை துவாரங்களை அடைக்காமல் பார்த்து கொள்ள முடியும். பொதுவாகவே அனைத்து காலங்களிலும் சோப் பயன்படுத்தாமல் இயற்கையான குளியல் பொடியை பயன்படுத்துவதுதான் நல்லது. அப்படியே சோப் பயன்படுத்த நாம் விரும்பினாலும் வாரத்தில் 2-3 நாட்கள் மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். சோப் தேய்த்து குளித்துவிட்டு வெறும் கையாலோ அல்லது நார் போன்ற பொருட்களாலோ நமது வெறும் உடலை தேய்த்து விடுவதன் மூலமாக சோப்புகளின் ரசாயனங்கள் நமது வியர்வை துவாரங்களை அடைப்பதை தடுக்க முடியும். பொதுவாகவே கோடை காலங்களில் அதிகாலை நாம் சீக்கிரம் எழுந்து கொள்ள முடியும். எனவே இரவு உணவை சீக்கிரம் முடித்துவிட்டு சீக்கிரம் உறங்கச் சென்று விடுவதுதான் நல்லது. அதுதான் போதுமான தூக்க நேரத்தை உறுதி செய்யும். கூடுமானவரை 9 மணிக்கு மேல் மொபைல், டிவி, கணிப்பொறி பயன்பாடுகளை நிறுத்திவிட்டு உறங்கச் சென்று விடுவது மிக மிக நல்ல பலன்களை நமக்கு ஏற்படுத்தும். அதேபோல் கோடை காலங்களில் மொட்டை மாடியில் படுக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். இதில் எந்த விதமான பாதகங்களும் இல்லை. இருந்தாலும் உறங்கச் செல்வதற்கு 3-4 மணி நேரத்திற்கு முன்பாக அந்த இடத்தை தண்ணீர் ஊற்றி முழுமையாக குளிர்ச்சிப்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியம். அதேபோல் ஃபோம் மெத்தைகளில் படுத்து உறங்குவதை தவிர்த்துவிட்டு தரையில் பாய் விரித்து அதன் மீது ஜமுக்காலம் அல்லது போர்வை விரித்து உறங்குவது தான் மிகவும் நல்லது. வெறும் தரையில் படுப்பதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் ஜீன்ஸ் உள்ளிட்ட மிக இறுக்கமான உடைகளை அணிவதை கோடை காலங்களிலே தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. ஐடி துறைகளில் பணியாற்றுபவர்கள் நாள் முழுக்கவே ஏசி அறைகளில் இருக்க வேண்டிய சூழல் இருப்பதால் அவர்கள் இரவு உணவாக பழங்களை மட்டுமே சாப்பிடுவது அவர்களின் உடல் உஷ்ணத்தை நல்ல முறையில் குறைக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் அதுபோன்ற சூழலில் அவர்கள் மாலை சிற்றுண்டியை சற்றே அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது இரவு உணவாக பழங்கள் மட்டுமே போதுமானதாக இருக்கும். தூய்மையான பசும்பால் கிடைத்தால் இரவு உணவாகவோ அல்லது இரவு உணவுக்கு பின்னரோ சிறிதளவு எடுத்துக்கொள்வதும் அவர்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும். ஜீரண குறைபாடுகள் இருப்பவர்கள் மட்டும் பாலை தவிர்த்து விடுவது நல்லது. அது சுத்தமான பசும்பாலாகவே இருந்தாலும் பரவாயில்லை. அதேபோல் மார்க்கெட்டிங் துறைகளில் பணிபுரிபவர்கள், வியாபாரம் காரணமாக வெயிலில் வெளியில் அலையக்கூடிய சூழலில் உள்ளவர்கள் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை முகம் கழுவி கொள்ள வேண்டும்.
முகம் கழுவும் போது நம்முடைய பின் கழுத்தையும் காதுகளின் உட்புறத்தையும் கழுத்து பகுதிகளையும் தண்ணீரால் நனைப்பது மிகவும் முக்கியமாகும். அதே போல் பெண்களுக்கு பொதுவாகவே நீரின் தேவை அதிகமாக இருக்கும். எனவே குறிப்பாக பெண்கள், முக்கியமாக பெண் குழந்தைகள் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும். இல்லத்தரசிகளும் பணிபுரியக்கூடிய பெண்களும் தங்களுக்கு அருகில் கண்டிப்பாக ஒரு தண்ணீர் குவளையை வைத்திருக்க வேண்டும். தண்ணீர் தாகம் எடுத்த மறுநொடியே நீர் அருந்திவிட்டுத்தான் அடுத்த வேலையை பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் போக நமது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அனுபவங்கள் சொல்லும் கோடைகால குறிப்புகளையும் நாம் கவனத்தில் கொண்டு அதனையும் கடைபிடிக்க பழகிக்கொள்ள வேண்டும். கோடை காலம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய இதயமும் சிறுகுடலும் அதிக வேலை பளுவுக்கு ஆளாகக்கூடிய காலமாகும். எனவே அந்த உறுப்புகளை அவற்றின் சரியான சக்தி நிலையில் பராமரிக்க வேண்டுமானால் மேற்சொன்ன அனைத்து குறிப்புகளையும் நாம் கவனமாக புரிந்து கொண்டு கடைபிடிப்பதுதான் நன்மையான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும். பல்வேறு பருவகாலங்களின் தன்மைகளை சரியாக அறிந்து கொண்டு அதற்கேற்ற சரியான உணவு மற்றும் வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கும் போது அந்த காலமானது சுகமான அனுபவங்களை நமக்கு தரக்கூடியதாக அமையும். முக்கியமாக கோடை காலங்களிலே நாம் செய்யக்கூடிய இந்த உணவு முறை ஒழுக்கங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள் அடுத்தடுத்த பருவ காலங்களுக்கு உகந்த உடல் சூழலை உருவாக்கி தந்து ஒரு முழுமையான ஆரோக்கிய வாழ்வை நமக்கு வழங்கும்.